செந்தில் ஜெகநாதன் அப்படின்னு இப்போ ஒரு இளம் எழுத்தாளர். அவர் 2 சிறுகதை தொகுப்புகள் போட்டிருக்கிறார். அநாகத நாதம் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்கார். இங்க கூட கிடைக்கும் பாருங்க. அநாகதம் என்றால் இதய கமலம் என்று சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் அந்த சொல் அர்த்தம். இதயத்தில் ஒரு கமலம் இருக்கிறதாம், அது மகிழ்ச்சியின் போது, ஆன்ம விடுதலையின் போது அது மலரும் என்று ஒரு கருத்தாக்கம். ஒரு நாதஸ்வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாதஸ்வரம் கற்கிற ஒருவரை பற்றிய கதை அது. நான் படித்த தமிழினுடைய மிகச்சிறந்த கதைகளில் அந்த கதைக்கு ஒரு இடம் இருக்கு. அதை எழுதியவர் ஒரு இளைஞர், இப்பதான் எழுத ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அவர் இப்பவே தன்னை ஒரு நட்சத்திரமாக அந்த கதையின் வழியாக காட்டிட்டார். அதுதான் தமிழினுடைய சிறப்பு. அவர் சிறந்த கதையை இளமையிலேயே ஒருவர் கொடுத்துறது இருக்கு இல்லையா. இந்த கதை ஏன் என்னை இவ்வளவு முக்கியமாக கவர்ந்தது அப்படின்னா, இந்த கதையில் ஒருவர் ஒரு பஸ்ல, கூட்டமா இருக்கக்கூடிய பஸ்ல ஓடி போய் ஏறி சீட்டு பிடிக்கிறார். சீட்டு பிடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பஸ்ல இடம் கிடைக்கிறது கஷ்டம், இல்லைன்னா நின்றுட்டே வரணும், நான் வந்தா கூட பரவாயில்ல, என் நாதஸ்வரத்தையும் கூட வச்சுட்டே நிக்கணும். இவர் நாதஸ்வரத்தை எடுத்துக்கொண்டு கச்சேரி செய்வதற்காக போகவில்லை, விற்பதற்காக போகிறார். சாமிநாதன் என்ற அந்த இளைஞன் 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக அவனுடைய குடும்பத்தில் எல்லோரும் நாதஸ்வரத்தினுடைய மிகச்சிறந்த கலைஞர்கள். அவனோட அப்பா ஒரு மிகச்சிறந்த நாதஸ்வர கலைஞர், தாத்தா கலைஞர், குடும்பமே நாதஸ்வரத்துக்கு புகழ்பெற்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தனக்கு நாதஸ்வரம் கற்றாலும் அதில் திறமை இல்லை, தன்னால் வெளிப்படுத்த முடியவில்லை என்று நாதஸ்வரத்தை விற்பதற்காக கொண்டு போறான். போகும்போதே அவனுக்கு இருக்கு, எவ்வளவோ நம்மளை வீட்டில் இந்த இசையை படிக்க வச்சு பார்த்தாங்க, வாத்தியார்ட்ட அனுப்புனாங்க, குருகுலத்தில் படிக்க வச்சாங்க, நமக்கு மண்டையில் ஏறவே இல்லையே. அந்த ஆசிரியர் கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாரு, இவனை இசையில விடாதீங்க, இவனுக்கு அதுல ஞானமே கிடையாது, வரமாட்டான், வேற ஏதாவது படிக்க வைங்க அப்படின்னு. ஆனால் இவர்களுக்கு அந்த மரபு இந்த பையனோட நின்று போயிடக்கூடாது, இவன் கத்துக்கிடணும், வாசிக்கணும், ஏன்னா இத்தனை தலைமுறை வாசித்த ஒரு வாத்தியம் இல்லையா, அதனால அவன் படிக்கட்டுமேன்னு சொல்லி எவ்வளவோ அவனை படிக்க வைக்க பார்க்கிறார்கள். அவனுக்கே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சது, நாம இசை கலைஞராக ஆக முடியாது, அந்த திறமை இல்லை, ஞானம் இல்லை, கலை நம் கைவசமாகவில்லை, வேண்டான்னு விட்டுறான். ஆனா அவனுக்குள்ளாடி ஒரு குற்ற உணர்வு இருக்கு. என்னன்னா, இந்த நாதஸ்வரத்தை பார்க்கிற நேரமெல்லாம் நம்ம அதுக்கு வாசிக்க முடியாத ஆளு, நம்ம தான் இதை கைவிட போறோம்னு தெரியுதே, இதை வித்துடலாமே அப்படின்னு நினைச்சு அம்மாவிற்கு தெரியாமல், வீட்டிற்கு தெரியாமல் அதை விற்க எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போனவனுக்கு பேருந்திலேயே ஒரு தயக்கம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு திரும்பி வரும்போது நாதஸ்வரம் எங்கன்னு கேட்பாங்களே, வித்துட்டோன்னு சொன்னா அதை எவ்வளவு வருத்தப்படுவாங்க. எப்பா உங்க அப்பா தாத்தா பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்து வாச்ச நாதஸ்வரத்தை கொண்டு போய் வித்துட்டு வந்திருக்கேடா, அப்படி என்னடா உனக்குன்னு கேட்பார்களே அப்படிங்கிறதுக்காக மனதுக்குள்ளாடியே ஒரு பொய்யை யோசிக்கிறான். திருடு போயிருச்சுன்னு சொல்லிடுவோம், பேருந்துல வச்சிருந்தோம் திருடு போயிருச்சுன்னு சொல்லிட்டா நம்பிடுவாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறான். அதே போல மனதிலேயே வச்சுட்டு கரெக்டா திருவாரூருக்கு வருகிறது அந்த பேருந்து. பேருந்தை விட்டு இறங்கும் போது போய் பார்க்கிறான், இவன் வைத்திருந்த நாதஸ்வரம் காணோம், திருடு போயிருச்சு. என்னடா மனதில் நினைத்தோம், அதே போலே திருடு போயிருச்சே, இப்ப புகார் கொடுக்கணுமா அல்லது அப்படி விட்டுட்டு ஓடிடணுமா? புகார் கொடுத்து ஒருவேளை கண்டுபிடிச்சு கையில கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தான் வேண்டாம்னு நினைச்சோமே, தானாக போய்விட்டது நல்லதுதான் நினைச்சு வேகமா சினிமா பார்க்கறதுக்கு சினிமா தியேட்டருக்குள்ள போயிடுறான். சினிமா பார்க்கறான். சினிமால ஒரு காட்சியில நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க கல்யாணத்துல. இவனுக்கு மனது தேங்கவே இல்லை, எவ்வளவு நல்ல வாத்தியம், இதை போய் விற்க பார்த்தோமே, இதை போய் தொலைச்சிட்டு வந்துட்டோமே. உடனே பேருந்து நிலையத்துக்கு போய் அந்த பஸ் டிரைவர் கண்டக்டரை பார்த்து, அண்ணன் வந்தனே, வர நேரம் இந்த மாதிரி நாதஸ்வரத்தை தொலைச்சிட்டாங்கன்னா, அப்படி தொலைக்கிற பொருளா அது? நண்பர்களே, நான் இத்தனை இடங்களுக்கு பயணம் செய்திருக்கேன், எங்கேயும் ஒரு தவில் வித்வான் நான் தவிலை தொலைத்ததாக பார்த்ததே கிடையாது. இசைக்கலைஞர்கள் தன் இசைக்கருவியை தொலைக்கவே மாட்டாங்க, தன் வலது கை எப்படியோ அப்படி அவர்களுக்கு அது. அதனால நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா நான் வச்சேன், யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னப்போ அந்த கண்டக்டர் சொல்றாரு, தம்பி நீங்க பஸ்ல ஏறும் போது வெறுங்கையோட தானே தம்பி ஏறினீங்க, நாதஸ்வரமே கொண்டு வரலையே அப்படின்னு. இவனுக்கு குழப்பமா இருக்கு, பஸ்ல நாதஸ்வரத்தோடு தானே வந்தோம், பேருந்தில் ஏறினோம், உட்கார்ந்துருந்தோம், ஒருத்தர் கையில கொடுத்தோம், ஆனா அது எல்லாம் கற்பனையா? இல்ல தம்பி, நான் எனக்கு நல்லா தெரியும் நீங்க நாதஸ்வரமே கொண்டு வரல, நீங்க வீட்டுக்கு போய் கேளுங்க அப்படிங்கிறார். இவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா எப்பவும் நாதஸ்வரம் சாமி படத்துக்கு பக்கத்துல சாத்தி வச்சிருப்பாங்க, அங்க இல்ல. இவனுக்கு நாம் தான் தொலைத்து விட்டோம், இப்ப என்ன செய்யறது, எப்படி செய்யறது சொல்ல தெரியல. அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கான். அம்மா வராங்க, வந்து கேட்கறாங்க, என்ன தம்பி இப்படி உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு. அம்மா அந்த நாதஸ்வரத்தை, அந்த அம்மா சொல்றாங்க, நான் தான் எடுத்து சாமி ரூமுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப தொலைக்கலையா? ஆனா தொலைத்ததாக நான் நினைத்தேனே அப்படின்னா உனக்கு ஒரு கற்பனை வந்துருச்சுடா. என்ன கற்பனைன்னா, நீ நாதஸ்வரம் வாசிக்க தகுதியற்றவன் நீயே நினைக்கிற, திறமை இல்லாதவன் நினைக்கிற, அந்த ஞானம் உனக்கு இல்லைன்னு நினைக்கிற. இன்னொன்று, எனக்கு வேண்டாம் என்று நீ நினைக்கிற. நினைப்பதோடு இவனுக்கு இந்த கற்பனை எவ்வளவு அதிகமாயிருச்சுன்னா, எங்காவது ஒரு இடத்துல நாதஸ்வரம் கேட்டா இவன் உடனே கோவப்படுவான். நம்மளால அதை வாசிக்க முடியலையே. இவனை ஒருவரோட கச்சேரிக்கு அனுப்புகிறார்கள். கச்சேரிக்கு போகிற நேரத்தில் எல்லாம் இவன் அந்த கச்சேரி கேட்க கூட அவனுக்கு மனது இருக்க மாட்டேங்குது. அப்ப இவனுக்கு தெரிகிறது, நம்மளோட வாத்தியம் இல்லை, இது நமக்கு வேண்டாம். அப்படி உன்னை பார்த்தாலே உனக்கு வருத்தப்படுறேன்னு சொல்லி தான் தம்பி நான் அதை எடுத்து சாமி ரூமுக்குள்ளாடி வச்சிருக்கேன், வெளியில வைக்கலன்னு உடனே இவன் போகிறான். அந்த நாதஸ்வரத்தை கையில எடுக்கிறான். எடுத்து கண்ணை மூடி சாமியின் முன்னாடி உட்கார்ந்து நாதஸ்வரத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறான். பேரானந்தமான இசையை வாசிக்கிறான். அதை அந்த எழுத்தாளர் எப்படி எழுதியிருக்காருன்னா, வீட்டிற்குள் நட்சத்திரங்களை கொட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த நாதஸ்வர இசை. அப்படின்னா இந்த கதை ஒரு தமிழ் மரபில் இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவியை வாசிக்கிற இசை கலைஞனை பற்றிய கதையாக இருந்தாலும் கூட, ஒரு தலைமுறை அந்த வாத்திய கருவியை கைவிடும் போது அந்த குடும்பம் எவ்வளவு வருத்தப்படுகிறது. அவர்கள் வேறு எதற்கும் வருத்தப்படவே இல்லை. ஐயோ இதோட இந்த மரமும் முடிஞ்சு போயிடுச்சே, வாசிக்கிறவங்க குறைஞ்சு போயிட்டாங்களே. தெய்வம் இந்த இசையை கேட்டு, தெய்வம் தினம் தினம் ஒவ்வொரு வேளையிலும் இந்த நாதஸ்வரத்தினுடைய இசையை கேட்டு மகிழ்வதாக நாம நம்புறோம். தெய்வத்தை சந்தோஷப்படுத்த அறிந்த ஒரு இசைக்கருவியை மனிதன் கைவிடலாமா? கைவிட்டா என்ன ஆகும்? இந்த கதை ஒரு தமிழ் மரபினுடைய, தமிழ் இசையினுடைய, அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் இன்றைக்கு இசை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா இல்லாம அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இப்படி ஒரு வேறுபாடு வந்துருச்சு அப்படின்னா, நம் மரபை, நம் இசையை, நம் மகத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கிடவே இல்லை. நான் நாதஸ்வரம் கேட்டு வளர்ந்தவன். சஞ்சாரம் என்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன். அது நாதஸ்வர கலைஞரோட வாழ்க்கையை பற்றிய நாவல். அதில் ஒரு நாதஸ்வர வித்வான் நாதஸ்வரம் வாசித்து கல் யானையை காதை அசைய வைப்பார். நமக்கு அதெல்லாம் நம்பிக்கை. இங்க இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய கல் யானை கூட அந்த இசை கேட்டால் காதை அசைக்கும்னு சொல்றாங்க. அப்படி நமக்கென்று ஒரு மரபு இருக்கிறது. ஒரு இளம் படைப்பாளி இப்படி நம்ம மரபிலிருந்து வந்த ஒரு இசையை எடுத்து அந்த இசையை கொண்டு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவனுடைய சொந்த தவிப்புகளை ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார். அப்படின்னா இந்த கதையை 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்தேன். ஆனால் எப்பெல்லாம் யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் சாமிநாதன் உட்கார்ந்து கடைசியாக அந்த நாதஸ்வரத்தில் தன்னை மறந்து ஒரு மகத்தான இசையை வாசிக்கிற காட்சி வரும்போதெல்லாம் என் மனதில் ஒன்று தோன்றுகிறது, அந்த சாமிநாதன் நீங்களும் நானும் தான். உங்களுக்குள்ளாடியும் அதே திறமை இருக்கு, எனக்குள்ளாடியும் அதே திறமை இருக்கு. நாம் நம்மளுடைய சொந்த திறமைகளை பற்றி எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்கோம். நமக்கு நம்மளுடைய உண்மையான மதிப்பு தெரியவில்லை. அந்த மரபு என்பது வெறுமனாக கற்று வருகிற மரபு அல்ல, அந்த ரத்தத்திலேயே இருந்திருக்கும். எவ்வளவு சிறு வயதிலிருந்து அவர் நாதஸ்வரம் கேட்டிருப்பார் இல்லையா, அது இருந்திருக்கும். அப்போ அதை கைவிடுகிற தருணத்தில் என்ன நடக்கிறது? அப்போ ஒரு கதை நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துத்தருது. என்னன்னா, உங்கள் நெருக்கடியிலும் கூட நீங்கள் உங்களுடைய இது போன்ற இசைக்கருவி போன்ற கலையை இழக்காதீர்கள். கலையை கைவில வச்சுட்டே இருங்க. கலை உங்களை காக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டே இருக்காங்க.